Hi all, இன்னைக்கு ஒரு கார் வாஷரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இதுல ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நீங்க வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க கிட்டயோ இல்ல ஓல்ட் ஏஜ் பீப்பிள்கிட்டயோ கொடுக்க கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணனும். ரொம்ப பாயிண்டடா வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹார்ம் பண்ணும் நம்மளோட. அது கண்ணுல எல்லாம் பற்ற கூடாது. சோ அதுக்காக தான். மத்தபடி நீங்க வைட் ஆங்கிள்ல வச்சு யூஸ் பண்ணலாம். அது நார்மல் ஹோஸ்ல வர மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா வரும். அவ்வளவுதான். ரெண்டாவது ஆயில் மாத்தணும். ஃபர்ஸ்ட் யூஸ் அப்போ 20 ஹார்ஸ்ல நீங்க மாத்தணும். ரெண்டாவது 120 மணி நேரத்துக்கு மேல கழிச்சு கூட மாத்தலாம். சோ அந்த மாதிரி அது வந்து நீட்டா உங்களுக்கு மேனுவல்லே கொடுத்திருக்காங்க. நம்பர் 3 வந்து இது கண்டினியூஸா யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 ல இருந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். நீங்க ரொம்ப வந்து தெரியாம ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நிறைய யூஸ் பண்ணிட்டீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ணாலே ஆகும். அது மாதிரி எனக்கு கூட 2-3 வாட்டி ஆயிருக்கு. அடுத்தது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட மோட்டரை லேசா சாய்ச்சிங்கனாலே அந்த அவுட்லெட்ல இருந்து உங்களுக்கு லேசா தண்ணி வரும். ஸோ அதை வடிய வச்சுட்டு அப்புறம் நீங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மற்ற கனெக்ஷன் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ப்ராப்பரா ட்ரை பண்ணிட்டு காத்தோட்டமா வச்சுட்டு அப்புறம் எடுத்து நீங்க அந்த பாக்ஸ்லயோ இல்லை நீங்க ஒரு கபோர்ட்ல வைக்கிறீங்கனாலும் அங்கே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆயில் நான் மாற்றும் போது உங்களுக்கு வீடியோ நான் அப்டேட் பண்றேன். அதே மாதிரி ஃபோன் கன் வாங்கினாலும் நான் சொல்றேன். மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் வீடியோல ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கார் வாஷர் ஸ்டார்க் பிராண்டோடது அமேசான்ல வாங்கியிருக்கோம். வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது இன்னுமே அப்டேட்டடான மாடல் வந்துருச்சு. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கு. அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அன்பாக்ஸ் வீடியோ அண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்லெட் பைப், இதில் இருந்தால் வாட்டர் வந்து மோட்டருக்கு போகும். இது நம்ம முக்கியமாக கொஞ்சம் க்ளீனாக தூசி இல்லாத தண்ணியாக பார்த்து யூஸ் பண்ணணும். போர் வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மண்ணு தூசிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்ச இந்த மாதிரி மழை தண்ணி இல்லைன்னா நீங்கள் சுத்தமான ஆற்று தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் கலர் ஹைட்ராலிக் டியூப் வந்து ஹெவி டியூட்டி. ஸோ அதனால நல்லாவே நமக்கு ப்ரெஷர் தாங்கும். அடுத்தது ஹெவி டியூட்டி கன். இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. இதில் நமக்கு சைல்ட் லாக் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட ஹீரோ வந்தாச்சு. இந்த இண்டக்ஷன் மோட்டார் எப்படின்னா நம்ம தண்ணி மோட்டர் மாதிரியே தான் ஒர்க் ஆகுது. இந்த மோட்டர் நமக்கு ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாமல் அதையும் பார்த்துக்கிறதுக்காக காப்பர் காயில் வைண்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரெஷர் காஜ் இருக்கு. இதுக்குள்ள சம்டைம்ஸ் பபிள்ஸ் இருக்கும் குட்டி குட்டியா. அது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள இருக்க ஆயில்ல தான் அது ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஃபில்டர், இன்லெட் கவர் இருக்க பேக்ல வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்றது, அதோட அதர் மாடல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. மாட்டு பண்ண வச்சிருக்கவங்க, அதே மாதிரி 4-5 கார் கிளீன் பண்ணணும், ஜாயிண்ட் ஃபேமிலி அவங்களாம் இருக்கும்போது ஹெவி டியூட்டியான இன்னுமே நல்ல அட்வான்ஸ்டான மோட்டார், ஏன்னா அது நிறைய நேரம் ஒர்க் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான மாடல் வாங்கணும். ஸோ நீங்கள் வாங்குற மாடலோட டிஸ்கிரிப்ஷன் அமேசான்லேயே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரியான பிடிஎஃப்பும் இருக்குது. ஸ்டார்க் பிராண்டில் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நீட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற சோப் டிஸ்பென்சரில் பெருசாக ஃபோம் வரல, பட் மோர் தேன் எனஃப். இப்போதைக்கு நாங்களுமே வந்து அந்த ஃபோம் டிஸ்பென்சர் வாங்குற மாதிரி இல்லை, ஏன்னா இதுவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் ஏதாவது ஒரு பைப்போ இல்லை ஸ்பேர் பார்ட்டோ உங்களுக்கு தேவைப்படணும்னா அது எல்லாமே அவங்களே கொரியர் பண்ணுறாங்க. அமேசான்லேயே இருக்குது. கன்னில் இருக்க இந்த சைல்ட் லாக் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் இந்த மாதிரி போட்டு சேஃபாக வச்சுக்கலாம். ஒரு 2-3 வாட்டி இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணி கிளீனிங் முடிச்சிடலாம். இப்போ ஃபுட் வால் உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ஹைட்ராலிக் டியூப் எடுத்து ஒரு எண்டு உள்ள இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய பிளாக் நாபால ஸ்க்ரூ மோஷன் மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கலாம். பொறுமையாக நேராக வச்சு போடுங்க. அப்போதான் வாட்டர் வந்து நமக்கு லீக் ஆகாமல் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்த எண்டை அதே மெத்தடில் கன்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பிளாக் டியூபோட 2 எண்டு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நம்ம கன்ஃபியூஷன் ஆகாது. கன்ல பாயிண்டட் அண்ட் வைட் எப்படி வேணுமோ வாட்டர் ஸ்பீட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஸ்டெயின் டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு வேணால் இது பாயிண்டட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்தது அவுட்லெட் பைப் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மோட்டர்ல ஃபிக்ஸ் பண்ற நாப், அதாவது இந்த ரெட் அண்ட் பிளாக் கலர்ல இருக்குல்ல, அதை வந்து ஒரு முனை எடுத்து நீங்க ஸ்க்ரூ டைப்ல எல்லோ பைப்ல பிளாக் கலர் எண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ மோட்டரோட லெஃப்ட் சைடுல ரெட் கலர் எண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த கனெக்டர் எடுத்து ஸ்க்ரூ மெத்தட்ல ஸ்ட்ரைட்டா வச்சு அட்டாச் பண்ணிட்டு இப்போ இந்த ரெட் கனெக்டரை புஷ் மெத்தட்ல இழுத்து விட்டா போதும். ஜஸ்ட் நேரா வச்சு லேசா பின்னாடி இழுத்து விடுங்க, ஃபிக்ஸ் ஆகிடும். எல்லோ பைப்போட இன்னொரு எண்டை பக்கெட்ல நான் வைக்கிறேன். ஸோ ஃபில்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க டேப்ல வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நமக்கு பக்கெட் தான் ரொம்ப கன்வீனியன்ட். இந்த ஃபில்டரோட எண்ட் எப்பவும் தண்ணிலே இருக்க மாதிரி நீங்க தண்ணியோட அளவு வச்சுக்கணும். சோப் டிஸ்பென்சரோட ரப்பர் ரிங் உள்ள போட்டுடலாம், அப்பதான் லீக் ஆகாது. சோப் வாஷ் பண்ணும்போது இது கன் கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கன்னோட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசா டைட் ஃபிட் ஆகல. ஸோ நம்ம இது கொஞ்சம் கையில பிடிச்சி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஃபைன், ஒரு நிமிஷத்துல நம்ம ஷாம்புவை காருக்கு அடிச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிளக் பாயிண்ட் பக்கத்துல இல்லைனாலும் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தேவைப்படும். டோன்ட் வரி, இது நிஜமா 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே நமக்கு புரியும். நீங்க அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த செட்டிங் அப்படியே வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபில்டரை பக்கெட்ல வச்சு ஹேண்டிலோட நம்ம செக்யூர் பண்ணிடலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஏர் எல்லாமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 செகண்ட்ல நமக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது ரொம்ப பாயிண்டடா இருக்கு. நம்ம வைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதிகம் வாங்கி அடிக்கிறாரு. மட்கார்ட்ல உங்களுக்கு தேவைப்பட்டா ரொம்ப அதிகமா அழுக்கு இருக்குங்கும் போது நீங்க மீடியமா வாட்டர் ப்ரெஷர் வச்சு கன்னை ரொட்டேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அழகா ரொட்டேட் ஆகும். அதை வச்சு நீங்க அடிச்சுக்கலாம். அதே மாதிரி கார் ஃப்ரண்ட்ல ரேடியேட்டர்ல டைரக்டா வாட்டர் அடிக்காம பார்த்துக்கோங்க. காரோட அடியிலையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பொறுமையா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுக்கலாம். நீங்க இன்னொரு டிப் பாத்தீங்கன்னா, நீங்க நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் விடும்போது கார் கடியில ரப்பர் பெயிண்ட் அடிச்சு வாங்கிக்கோங்க. அப்பதான் நமக்கு பேஸ்ல எல்லாம் வந்து துரு பிடிக்காம இருக்கும். ஏன்னா கார் பழசாக சின்ன சின்ன இடத்துல எல்லாம் நமக்கு பெயிண்ட் விட்டுரும் இல்லைங்களா? ஸோ அங்க எல்லாமே நம்ம அப்பப்ப டச் பண்ணிக்கணும். அதுவும் பண்ணலனாலும் நமக்கு துரு பிடிக்கும். இப்ப பாருங்க, நம்ம 2 minutesலயே நம்ம ஃபுல் காருக்குமே வந்து நம்ம தண்ணியை அடிச்சு முடிச்சாச்சு. இப்ப நம்ம கிட்ட இருக்க சோப் டிஸ்பென்சர்ல 1/4 பாட்டில் அளவுக்கு நம்ம ஷாம்பு ஊத்திக்கலாம். நம்ம நேரம் என்னாச்சுன்னா ஷாம்பு தீந்து போச்சு. அதனால இப்ப நான் அது பாதி அளவு தான் ஊத்திருக்கேன். இப்ப இது கூட தண்ணி ஊத்தி நல்லா ஷேக் பண்ணிட்டு கன்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சோப் எல்லாத்தையுமே மேலே அடிச்சு முடிச்சாச்சு. சப்போஸ் கார்ல உங்களுக்கு அழுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ஏதாவது பழைய பனியன் துணி இல்லைன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருந்தாலும் அதை எடுத்து ஸ்கிராச் ஆகாம ஜென்டிலா தொடச்சு விட்டீங்கன்னா அழகா வந்துடும். ரெகுலர் வாஷ்னா நீங்க மேல ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டாலே போதும், தேக்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு 4 to 5 நிமிஷம் நம்ம ஊற விட்டுட்டோம். நம்ம மறுபடியும் சோப் டிஸ்பென்சரை கழட்டிட்டு இப்போ செகண்ட் பக்கெட்ல நம்ம வாட்டர் ஃபில் பண்றோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணதுலேயே ஒரு 1/4 பக்கெட்டுக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அது கூட ரெண்டாவது ஃபில் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பக்கெட் வந்து கார் வாஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம வாஷிங் எல்லாமே முடிச்சாச்சு. வீடியோ எடுத்ததுக்கே, அதாவது வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக பண்ணுவோம் இல்லையா, அதுக்கே வந்து 15 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ டைம் இஸ் மணி. டைம் இதில் ரொம்ப சேவ் ஆகுது. இப்போ வந்து இது நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு துணி வச்சு தொடச்சி எடுக்கணும். அட்டா பலப்பலான் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு நல்லாவே ரெஸ்ட் கொடுத்துட்டோம். அடுத்தது 2 wheeler வாஷ் பண்ணிடலாம். பிகாஸ் டெய்லி யூஸ் வந்து 2 wheeler தான் யூஸ் பண்ணுறோம். ரெய்னி சீசனில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வாஷர் வந்து ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. சண்டே எடுத்து அடிச்சு விட்டுறலாம். டேங்க் கவரில் இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருங்க. ஸோ இங்கே நிறைய சேரு மண் எல்லாமே காஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் வச்சு ப்ரெஷர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் ஆல்ரெடி நமக்கு சோப் டிஸ்பென்சரில் மீதி இருந்ததை யூஸ் பண்ணியே நீட்டாக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃபீட்டுக்கு இந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து ட்ராவல் ஆகுது. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து அதை நல்லா காய வச்சு மோட்டர் லேஸாக சாய்ச்சி பார்த்தீங்கன்னா தண்ணி வருதா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க பாக்ஸ்லேயோ இல்லைன்னா நீங்கள் கபோர்ட்லேயும் வச்சுக்கலாம். ஒரு 2 வாட்டி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகில. See everyone, bye bye.